Okay, good afternoon, guys. In the last class, we finished discussing about what is mean and what is standard deviation. Yeah, mean பத்தி பார்த்தோம் and we have seen an example problem also under both the topics mean and standard deviation. Okay, so everyone don't forget to copy those example problems in your fair notes. ஓகேவா இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபேர் நோட்ஸில் மீனுக்கு உண்டான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா ரெண்டுமே சால்வ் பண்ணி நீங்கள் இன்றைக்கி சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் in standard deviation I have already told you we have two methods for solving, that is actual mean method and assumed mean method இல்லையா. ஸோ ஆக்சுவல் மீன் மெத்தடோட ஃபார்முலா அண்ட் அஸ்யூம்டு மீன் மெத்தடோட ஃபார்முலா கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார்முலாஸை வந்து நல்லா பை ஹார்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபேர் நோட்ஸில் வந்து நீங்கள் எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இஃப் யூ நோ வெரி வெல் யூ கேன் ரைட் வித்தவுட் சீயிங் ஆல்சோ. Okay, in fair notes. And coming to in today's topic, correlation. Okay, so correlation is a statistical device that helps to analyze the covariation of two or more variables அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோரிலேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிளோட ஒரு டூ ஆரில் அதை விட அதிகமாக இருக்க வேரியபிள்ஸில் நடுவில் இருக்கிற மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் கோரிலேஷன். ஓகேவா, ஸோ கோரிலேஷன் இஸ் கிளாசிஃபைட் இன் செவரல் டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோரிலேஷன் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சர் ஃப்ரான்சிஸ் கால்டன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேல்குலேஷன் ஆஃப் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ ஃப்ரான்சிஸ் கால்டன் இஸ் த பர்சன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேல்குலேஷன் ஆஃப் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது கோரிலேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have three types. Okay, mainly three types based on direction of change of variables. Okay, so இந்த டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிறனால வர ஒன் டைப் ஆஃப் கோரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கோரிலேஷன் அண்ட் நெகட்டிவ் கோரிலேஷன். ஓகே, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டைரெக்ஷன். And coming to second one, based upon the number of variables studied. Okay, based upon variables அது அப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is simple, multiple and partial. Okay, and based upon constancy of ratio of change. Okay, based up ratio change base பண்ணி வர correlation methods என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா linear correlation, non-linear correlation. Okay, so these are all the three types. Let's discuss one by one in detail. Okay, பாசிட்டிவ் கோரிலேஷன் ஒன்றும் இல்லை. ஸோ வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரே டைரெக்ஷன் சேம் டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா அதுதான் வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். ஓகே, ஸோ கோரிலேஷன் இஸ் செட் டு பி பாசிட்டிவ். எப்போ பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க? when all the variables move in the same direction. Okay, so for that they have given one example also. Okay, and coming to next one, negative correlation. So negative correlation means when all the variables move in the opposite direction. ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? அதுதான் வந்து நெகட்டிவ் கோரிலேஷன். Okay, for that also they have given one example. Okay, price and demand for a commodity move in the opposite direction. Example என்ன? price and demand. இப்போ ப்ரைஸ் அதிகமாகிட்டே இருக்குது, அந்த பொருளோட டிமாண்ட் என்ன ஆகும்? கம்மியாயிரும். எப்பயுமே ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் வந்து எப்பயுமே என்னது நெகட்டிவ் கோரிலேஷனில் இருக்கும். ஸோ ஒன்று ஒரு டைரெக்ஷனில் போச்சுன்னா இன்னொன்று வந்து இன்னொரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் கோரிலேஷன் அண்ட் நெகட்டிவ் கோரிலேஷன். ஓகே, அண்ட் கமிங் டு next one, based upon the number of variables studied. ஓகே, ஃபஸ்ட்டு பேஸ்ட் அப்பான் நம்பரில் பேஸ் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா அதுதான் வந்து simple correlation, multiple and partial. Okay, coming to simple correlation, if only two variables are taken for study then it is said to be simple correlation. நம்ம வந்து ஒரு ஸ்டடியில் இல்லை ஒரு ப்ராப்ளம் வந்து ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணால் அதுதான் வந்து சிம்பிள் கோரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மல்டிபிளாக இருந்துச்சுன்னா மோர் தேன் 2 or 3 வேரியபிள்ஸ் அதை விட அதிகமாக இருந்ததுன்னா that is called as multiple correlation and they have given one example equation. Okay, here QD is standing for quantity demand. Okay, and function of PPC. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து இப்போ எஃப்எஃப்பி மட்டும் இருந்தது, எஃப்எஃப்பிசி மட்டும் இருந்துச்சுன்னா சிம்பிள். இப்போ அதை விட அதிகமான வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால இது வந்து மல்டிபிள் கோரிலேஷன். ஓகே, அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒன், ஸோ தே ஹவ் கிவன் டிஃப்ரெண்ட் த எக்ஸ்பேன்ஷன் ஃபார் தட். இது பினா என்ன, பிசினா என்ன, பிஎஸ்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ தட். அண்ட் கம்மிங் டு பார்ஷியல் கோரிலேஷன்.
So if there are more than 2 variables but only 2 variables are considered keeping the other variables constant அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து partial correlationனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 வேரியபிள்ஸ் எடுத்திருக்கோம், அதில் 2 வேரியபிள்ஸ் மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு இன்னொன்று வந்து கான்ஸ்டண்ட்டாக 2 வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அண்ட் தேர்ட் வேரியபிள் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு பண்ணுற ப்ராப்ளம் தான் வந்து partial correlation. ஓகே, ஸோ ஒன்று கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு மித்தது ரெண்டுமே வேரியபிள் ஆகிட்டே இருந்ததுன்னா அதுதான் வந்து partial correlation. ஓகே, அண்ட் தட் இஸ் about that. And coming to third type, based upon constancy of ratio of change between the variables. Okay, so ratio base பண்ணி determine பண்ணுறது தான் இது. In that one, first one is linear correlation. So correlation ஒரு correlation linear அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேரியபிள் வந்து எவ்வளோ ரேஷியோவில் சேஞ்ச் ஆகுதோ அதே ரேஷியோவில் தான் அனதர் வேரியபிள் சேஞ்ச் ஆகும். ஓகே, ரெண்டு வேரியபிள்ஸும் சேம் ரேஷியோவில் சேஞ்ச் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் லீனியர் காரிலேஷன். ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள் they have given y is equals to a plus bx. Okay, and second one is if the correlation would be non-linear if the amount of change in one variable does not bear the constant ratio to the amount of change in other variables. Okay, இங்கே ratio of change வந்து டிஃபரெண்ட்டாக இருக்கும். Okay, one variable ஓட change ஓட ratio டிஃபரெண்ட்டாக இருக்கும் when compared to other variable. So that is called as non-linear correlation. For that they have given an equation y is equals to a plus bx square. Okay, and coming to methods of studying correlation. So the various methods of ascertaining whether two variables are correlated or not. இப்போ வந்து நம்ம வந்து correlation வந்து different method யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். In that first one is scatter diagram, graphic method, Karl Pearson's coefficient correlation, method of least squares. Okay, let's discuss one by one.